ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் என்றதுமே ஒருவித பதற்றத்துக்கும் அவநம்பிக்கைக்கும் ஆளாகி விடுகிறோம். கல்யாண தடைக்கு முக்கியமான காரணமாகி விடுகிறது இந்த தோஷம். பொதுவாக பூர்வ ஜென்ம வினைகளும் பாவங்களும் தோஷங்களாக மாறுகின்றன. பூர்வ ஜென்மத்தில் பெற்றோரை சரியாக கவனிக்காதவர், முதிய வயதில் அவர்களை முறையாக பேணாதவர் மறுஜென்மத்தில் செவ்வாய் தோஷத்துக்கு ஆளாவர் என்கின்றது ஜோதிட நூல்கள். அதேபோல் சகோதர சகோதரிகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை ஒருவரே அபகரிக்கும் போதும், ஒரு நிலத்தை அநியாய விலைக்கு ஏமாற்றி விற்கும் போதும் அந்த நபரை பூமிக்காரகனான செவ்வாயின் கோபம் தோஷமாக தாக்குகிறது. பிறக்கும்போது லக்னத்தில் இருந்து 2, 4, 7, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒரு நிலையில் செவ்வாய் கிரகம் அமைந்திருக்கும். அப்படி அமைந்திருந்தால் செவ்வாய் தோஷம் ஆகும். இதில் 7இல் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி மோதல் ஏற்படும். இதனாலேயே செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் பாதிக்கப்படுகிறது. செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலோ, குருவோடு சேர்ந்து நீசகதியில் நின்றாலோ செவ்வாய் தோஷத்தின் பாதிப்பு குறையும். இதனை எதிர்கொள்ளவே செவ்வாய் தோஷம் உள்ள ஆணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றனர். இதனால் கணவன் மனைவிக்குள் வீண் பிரச்சனை எழாது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் புளிசாதம், புளிச்சக்கீரையை உணவில் குறைவாக சேர்ப்பது நல்லது. முடிந்த வரையில் இரத்த தானம் செய்வதும், விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவுவதும் செவ்வாயின் தாக்கத்தை குறைக்க உதவும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் சகோதர சகோதரிகள் பெற்றோரின் மனத்தாங்களுக்கு ஆளாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஊரெல்லையில் கோயில் கொண்டிருக்கும் காவல் தெய்வங்களுக்கு செம்பருத்தி மற்றும் விருச்சிப்பூ சாற்றி வணங்குவதும், வீட்டில் வில்வம் மற்றும் வன்னி மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதும் செவ்வாயின் தாக்கத்தை குறைக்கும். ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கும் இடம் மற்றும் அதன் திசை உள்ளிட்டவற்றை நுட்பமாக ஆய்வு செய்தால் மட்டுமே செவ்வாய் தோஷம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கணிக்க முடியும். எனவே வெறுமனே செவ்வாய் தோஷம் என்றால் நம்ப தேவையில்லை. பொதுவாக விநாயகர் வழிபாடு ஒன்றே செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்ய போதுமானதாக உள்ளது என்று சொல்வார்கள். செவ்வாய் கிரகத்துக்கு விநாயகர் ஒரு செவ்வாய்க்கிழமை காட்சியளித்தார். அதனால் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்று சொல்வார்கள். இதில் இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு மங்களன் என்ற பெயர் வந்தது. எனவே விநாயகரை செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தை தடுத்து நிறுத்த முடியும். செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதும் மற்றொரு பரிகாரம் ஆகும். 41 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து சிவப்பு நிற ஆடை அணிந்து செவ்வாய் கிரகத்துக்கு செண்பகப்பூ மற்றும் சிவப்பு நிற அரளிப்பூ கொண்டு பூஜை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். 5 பேருக்கு சிவப்பு ஆடைகளும் மற்றும் உணவும் கொடுப்பது இன்னும் நல்லது. வளர்பிறைகளில் வரும் செவ்வாய்க்கிழமையில் வீட்டிலேயே செவ்வாய் பகவானுக்கு பூஜைகள் செய்தால் திருமண தடை நீங்கும். பூந்தமல்லி, திருப்போரூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில்கள், வில்லிவாக்கம் அகதீஸ்வரர் கோவில், நெல்லை கோடகநல்லூர் கைலாசநாதர் கோவில், நவத்திருப்பதிகளுள் ஒன்றான திருக்கோளூர் வைத்தமானி பெருமாள் கோவில், திண்டுக்கல் தண்டாயுதபாணி கோவில், சின்னாலப்பட்டி சதுர்முகன் கோவில், மதுரை மன்னாடி மங்கலம் நரசிங்க பெருமாள் கோவில், சோழவந்தான் பிரளயநாதர் கோவில், தேனி கோடங்கிப்பட்டி ஆறுமுக நாயனார் கோவில், மதுரை செல்லூர்
திருவாப்புடையார் கோவில், திருப்புவனவாசல் விருத்தகேஸ்வரர் கோவில், சென்னை அனுமந்தபுரம் வீரமந்திரர் கோவில், காங்கேயநல்லூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில், பவானி சங்கமேஸ்வரர் கோவில், சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில், பட்டீஸ்வரம் தேனுபூரீஸ்வரர் கோவில், திருப்பனந்தாள் அருணசடேஸ்வரர் கோவில், திருவாரூர் வீரவாடி அகோர வீரபத்திரர் கோவில் ஆகியவையும் செவ்வாய் தோஷத்தை விரற்றும் கோயில்களாக இருக்கின்றன. உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் செவ்வாய் தோஷம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.